இயேசுவுக்கே புகழ். இன்று இறைவார்த்தைகளை சுருக்கமாக தியானித்து ஜெபிப்போம். இன்று திருவருகை காலத்தின் 3ஆம் வாரத்தின் செவ்வாய்க்கிழமை. இயேசு வழங்கும் நம்பிக்கையும் சமாதானமும் நிறைந்த இந்த வேளையில் அவர் அருளும் மகிழ்ச்சி குறித்து இன்று நாம் தியானிக்கிறோம். செப்பனியா இறைவாக்கினர் இறை மக்களிடையே மொழி ஒரு தடையாக இருக்காது என்று காண்கிறார். ஏனெனில் ஆண்டவர் மக்களின் மொழியை மாற்றுவார். அதனால் அனைவரும் அவரை நோக்கி மன்றாடி ஒற்றுமையுடன் அவருக்கு பணி செய்வார்கள். தொலையிலுள்ள நாடுகளிலிருந்து காணிக்கைகளை கொண்டு வருவார்கள். செப்பனியா நூல் அதிகாரம் 3 இறைவசனங்கள் முதல் 2 மற்றும் 9 முதல் 13 முடிய உள்ள இறைவார்த்தைகள். தான் அசுத்தமான உதடுகளுடைய மனிதன் என்று அறிவித்த எசாயாவைப் போலவே நாம் எல்லோரும் இறைவனுக்கு முன்பாக உண்மையாகவே பாவிகள் என்பதை ஏற்றுக்கொண்டாக வேண்டும். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 8வது இறைவார்த்தையில் நீங்கள் படிக்கலாம். இதுதான் நம்முடைய மனம் திரும்புதலின் முதல் அடையாளம். எசாயா எவ்வளவு பெரிய இறைவாக்கினர், நாம் எம்மாத்திரம். நாம் பாவி என்று அறிவிப்பது அவருக்கு தேவையில்லை, கடவுளுக்கு தேவையில்லை. அவருக்கு தெரியும் நாம் பாவிகள் என்று. நாம் அறிவிப்பது நம்முடைய மனமாற்றத்தை குறிக்கிறது, மனமாற்றம் பெறப்போகிறோம் என்பதை குறிக்கிறது. அதுவே அவருக்கு போதும். அந்த நேரத்திலேயே நாம் சுத்திகரிக்கப்படுகிறோம் என்பதைத்தான் பார்க்கிறோம். இறைவன் எசாயாவின் அசுத்தமான உதடுகளை நெருப்பினால் சுத்திகரித்தது போலவே, எசாயா இறைவாக்கினர் 6வது அதிகாரத்தில் 5வது இறைவார்த்தை சொல்கிறது போலவே, ஆண்டவர் புறையினத்தாரின் உதடுகளை சுத்திகரிப்பார். ஏனெனில் அவர்கள் போலியான தெய்வங்களை வழிபட்டனர். அதே உதடுகள்தான் எத்தனையோ வகையான பொய்யான இறைவன் தெய்வங்களை, சிலைகளை வழிபட்டு வார்த்தைகளை கூறியது. ஆகவே அந்த உதடுகள் சுத்திகரிக்கப்பட வேண்டும். பெருமையும் அகங்காரமும் கொண்டவர்கள் இறைவனுடைய தூய மலையிலிருந்து அகற்றப்படுவார்கள். இதனால் செருக்குக்கு ஒரு முடிவு வரும். இறைவனுடைய பெயரின் மீது நம்பிக்கை வைக்கும் தாழ்மையான பணிவான மக்களை இறைவன் என்றென்றும் பாதுகாப்பார். செப்பனியா மீட்கப்பட்ட இஸ்ரேலருக்கும் கிறிஸ்துவை விசுவசிப்பவர்களுக்கும் ஒரு மாற்றப்பட்ட, ஒரு சீரமைக்கப்பட்ட சமூகத்தை பற்றி முன்னறிவிக்கிறார். அந்த சமூகம் தூய்மையான நாவின் மூலம் வெளிப்படும் தூய்மையான இருதயங்களால் வகைப்படுத்தப்பட்டு பயமின்றி நீதியுடன் வாழும். எல்லா மக்களுடைய ஒற்றுமையும் நல்லிணக்கமும் ஒரே நோக்கத்துடன் கடவுளை பின்பற்றுவதற்கான ஒரு ஆன்மீக மாற்றத்திற்கு வழிவகுக்கும். இதன் பொருள், புதிய பூமியில் மக்கள் தங்கள் அயலாரை தங்களைப் போலவே உண்மையில் நேசிப்பார்கள். பரஸ்பர நன்மையை அடைவதற்காக அவர்கள் ஒரு பொதுவான நோக்கத்திற்காக மட்டுமே உழைப்பார்கள். சுரண்டலும் மோசடியும் இனி இருக்காது. திருவெளிப்பாடு புத்தகத்தில் 21வது அதிகாரம் 4வது இறைவார்த்தையில் சொன்னது போலவே, இறைவனுடைய மக்கள் பாதுகாப்பாகவும் நிம்மதியாகவும் வாழ்ந்து ஒருவருக்கொருவர் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ளும் நெருக்கமான அன்பான சமூகத்தில் செழித்து வாழ்வதை காட்டும் ஒரு அற்புதமான படம் அல்லது சித்திரம் இது. It's a great picture of Revelation. அன்போடு வாழும் சமுதாயம். பொய் கிடையாது, ஒருவரும் போலி அல்ல. என்ன ஒரு அபூர்வ காட்சி! இதுதான் இன்றும் நமக்கு தேவை.
செப்பனியாவை தொடர்ந்து நாமும் இதை நோக்கி கனவு கண்டு வாழ வேண்டும். அந்த கனவு நனவாக நாம் உழைக்க வேண்டும். அதற்கான வழிமுறையை இயேசு நம்மிடம் இன்று பகிர்ந்து கொள்கிறார். இன்றைய நற்செய்தியில் இயேசு 2 மகன்களின் உவமையின் மூலம் நம்மிடம் பேசுகிறார் என்று பார்க்கிறோம். மத்தேயு 21வது அதிகாரம் 28 முதல் 32 முடிய உள்ள இறை வார்த்தைகள். தந்தையால் திராட்சை தோட்டத்தில் பணி செய்ய ஒரு குறிப்பிட்ட பணி கொடுக்கப்பட்ட பொழுது முதல் மகன் முதலில் மறுத்தாலும் பின்னர் சென்று அந்த பணியை முடித்தான் என்று பார்க்கிறோம். ஆனால் தன் தந்தையிடம் வேலையை செய்வதாக வாக்குறுதி அளித்த 2வது மகன் அந்த பணிக்கு செல்லவே இல்லை. இந்த உவமையில் உள்ள 2 மகன்களும் 2 முரண்பட்ட கதாபாத்திரங்களை கொண்டுள்ளனர். 2வது மகனைப் போல போலியான வெளித்தோற்றத்தோடு வாழும் பலர் இங்கு உண்டு. அவர்கள் மதம் மற்றும் அரசியல் சார்ந்த தலைவர்களைப் போன்றவர்கள். போலியான வாக்குறுதி, நாம் என்ன பேசுகிறோமோ அதை நாம் செய்வதில்லை. ஆனால் முதல் மகனைப் போல வாழுபவர்கள் மனம் திரும்பிய பாவிகள். சில காரியங்களை குறித்து அவர்கள் செய்யாமல் இருக்கலாம், செய்ய முடியவில்லை என்று கூட சொல்லலாம். ஆனால் அவர்கள் அதை உணர்ந்த பின்பு அந்த காரியங்களை, கொடுக்கப்பட்ட காரியங்களை, தந்தை கொடுத்த காரியங்களை, தனக்கு கொடுக்கப்பட்ட பணியை செவ்வனே செய்து முடிப்பவர்கள்தான் மனம் திரும்பிய பாவிகள். இந்த முதல் மகனைப் போல இவர்களைத்தான் இயேசு விரும்புகிறார். நாம் என்ன செய்வோமோ அதை மட்டும்தான் சொல்வோம். இயேசுவுக்கு வார்த்தைகளை விட உண்மையான கீழ்ப்படிதலே முக்கியமாகிறது. எனவே மனம் திரும்பிய பாவிகள் மட்டுமே விண்ணரசில் நுழைவார்கள். ஏனெனில் அவர்களின் உண்மையான மனம் திரும்புதலும் செயல்களுமே மீட்புக்கு வழிவகுக்கின்றன என்று பார்க்கிறோம். வெறும் மதமாற்ற ரீதியான காரணிகள் அல்ல. நாம் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக்கொண்டு பலரும் இந்த 2வது மகனைப் போல நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆலயத்துக்கு செல்வது, முதல் வரிசைகளில் திருவிவிலியத்தோடோ இல்லை மற்ற ஜெபமாலையோடு நாம் உட்கார்வது. ஆனால் மனம் திரும்புகிறோமா? உடைந்த உள்ளத்தோடு இருக்கிறோமா? இல்லை எல்லோரும் என்னை பார்க்கிறார்கள் என்று நாம் நம்மை பிரதானப்படுத்தி கொண்டிருக்கிறோமா? சிந்திக்க வேண்டும். நான் ஆலயத்திற்கு செல்வதால் எல்லாரும் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார்கள், ஆம் அவர் பெரிய நீதிமான் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் நமக்கு முக்கியமானதென்றால் நாம் 2வது மகனைப் போல போய்விடுகிறோம். நமக்கு எந்த மீட்பும் அல்ல, கிடைப்பதில்லை. நம் மீட்பருக்காக நாம் வாழும் பொழுது நாம் நம்முடைய தூய்மையான மனதிலிருந்து பேச வேண்டும். பொய்களையோ அல்லது போலியான வாக்குறுதிகளையோ அல்ல. எளிமையான நற்செய்தி, அழகான உவமை. ஆனால் அது செப்பனியாவின் இறைவாக்கை அழகாக நாம் எப்படி செய்ய வேண்டும், அந்த இறைவாக்கை நோக்கி நடக்கும் பொழுது என்ன செய்ய வேண்டும் என்று இயேசு அழகாக சொல்கிறார். இதற்கு மேலும் எளிமையாக சொல்ல முடியாது. உணர்வோம், செயல்படுவோம். கண்களை மூடி ஜெபிப்போமா? கண்களை மூடிய நிலையிலே 4 குறிப்பிட்ட இறை வார்த்தைகளை இறைவன் நம்மிடம் பகிர்ந்து கொள்கிறார். அதை கேட்போம். செப்பனியா புத்தகம் 3வது அதிகாரம் 12வது இறைவார்த்தை சொல்கிறது, ஏழை எளியோரை உன் நடுவில் நான் விட்டு வைப்பேன். ஏழை எளியோரை உன் நடுவில் நான் விட்டு வைப்பேன். அவர்கள் ஆண்டவரின் பெயரில் நம்பிக்கை கொள்வார்கள். திருப்பாடல் 34 6வது இறைவார்த்தை சொல்வது, இந்த ஏழை கூவி அழைத்தான்,
ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். அவர் எல்லா நெருக்கடி நின்றும் அவனை விடுவித்து காத்தார். அதே திருப்பாடல் 18வது இறைவசனம் சொல்வது, உடைந்த உள்ளத்தார்க்கு அருகில் ஆண்டவர் இருக்கின்றார், நைந்த நெஞ்சத்தாரை அவர் காப்பாற்றுகின்றார். இன்றைய நற்செய்தியில் மத்தேயு 21வது அதிகாரத்தில் 31 32வது இறைவார்த்தையும் கூறுவது, இயேசு கூறுவது, வரி தண்டுவோரும் விலைமகளிரும் உங்களுக்கு முன்பாகவே இறையாட்சிக்கு உட்படுவர் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். ஏனெனில் யோவான் நீதி நெறியை காட்ட உங்களிடம் வந்தார், நீங்களோ அவரை நம்பவில்லை. மாறாக வரி தண்டுவோரும் விலைமகளிரும் அவரை நம்பினர். அவர்களை பார்த்த பின்பும் நீங்கள் உங்கள் எண்ணத்தை மாற்றிக்கொள்ளவும் இல்லை. அவரை, திருமுழுக்கு யோவானை நம்பவும் இல்லை. இதைத்தான் நாம் இன்று குறித்து சிந்திப்போம். அவரிடமே ஜெபிப்போம். நாம் இறைவனை நம்புகிறோமா? நமக்கு மகிழ்ச்சி வேண்டுமல்லவா? இந்த மகிழ்ச்சியின் வாரத்தில் மீட்பின் இறைவனை நோக்கி நாம் கூவும் பொழுது இன்றைய இந்த 4 இறைவார்த்தைகளும் முக்கியமான இறைவார்த்தைகள். நாம் ஏழையாக இருப்பதற்காக, உடைந்த உள்ளத்தோடு இருப்பதற்காக, நெருக்கடியில் இருப்பதற்காக கவலைப்பட வேண்டாம். நம் இறைவன் நம்மை காப்பாற்றுகிறார். நம்மை மட்டும்தான் கடைசியில் விட்டு வைப்பார். நாம் பாவிகள் என்று பலரும் பரிகசித்தாலும், நாம் பாவத்திலிருந்து விடுபட்டு மனசாட்சியோடு இறைவனை நோக்கி நாம் வருகிறோம், மனம் திரும்பி வருகிறோம் என்ற உன்னதமான எண்ணம்தான் இன்று நம்மை அவரை நோக்கி செல்ல வைக்கிறது. நமக்கு மீட்பு காத்திருக்கிறது என்ற உன்னதமான நோக்கத்தோடு ஜெபிப்போம். மீட்பின் ஆண்டவராகிய எங்கள் இறைவா, எமக்காக ஒரு புதிய எருசலேமை உருவாக்குவதற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம் தகப்பனே. உம்முடைய திருவருகைக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். காலம் தாழ்த்தாதேயும். உம்முடைய மக்களாகி எங்களின் பாவங்களை நீர் போக்கி அருளும். ஈசோப்பினால் என்னை கழுவியருளும், நான் தூய்மையாவேன். என்னை கழுவியருளும், உறைபனியிலும் நான் வெண்மையாவேன் என்று திருப்பாடலாசிரியர் 51வது அதிகாரம் 7வது இறைவார்த்தையில் சொன்னது போல நான் முழுவதுமாக சுத்திகரிக்கப்பட வேண்டும். என் பாவங்கள் எல்லாம் என்னை விட்டு அகன்று நான் உறைபனியினும் வெண்மையாக வேண்டும். எங்கள் உதடுகள் எங்கள் தூய இருதயங்களிலிருந்து வருபவை பற்றி மட்டுமே பேசட்டும். எங்களுடைய மனதிலிருந்து வருபவை எப்பொழுதும் தூய்மையானவையாக இருக்கட்டும். அதே போல நாங்கள் பேசுவதும் சரியான காரியங்களாக மட்டும்தான் இருக்க வேண்டும். புற இனத்தாராகிய நாங்கள் அனைவரும் உம்முடைய தூய மலையில், சியோன் மலையில் நாங்கள் இன்று பாதுகாப்பாக உணர்கிறோம். ஏனெனில் நாங்கள் உம்முடைய அன்பின் நற்செய்தியை உலகெங்கும் அறிவிக்க கடினமாக உழைப்பது மட்டுமல்லாமல், எங்களுடைய வாழ்வியல் மூலமாக எங்களுடைய குடும்பங்களிலும், எங்களை சார்ந்தவர்களிடம், எங்களுடைய நண்பர்களிடம் மத்தியிலும், பிற மதங்களை சார்ந்தவர்கள் மத்தியிலும் நாங்கள் உம்முடைய அன்பின் நற்செய்தியை, இது வார்த்தை அல்ல, வார்த்தை மனுவானார், ஆகவே உம்மையே நாங்கள் அறிவிக்கும் பொழுது, அந்த அன்பின் நற்செய்தியை அறிவிக்கும் மகிழ்ச்சியோடு எங்கள் உழைப்புக்கு பின்பு பசுமையான உமது மேய்ச்சல் நிலங்களில் நாங்கள் தங்கி எங்களை தொந்தரவு செய்ய யாருமின்றி இளைப்பாறுகிறோம். இது ஒரு சந்தோஷமான நிலைமை. எங்கள் உள்ளங்கள் நொறுங்கியிருந்தாலும், எங்கள் நெஞ்சங்கள் நசுக்கப்பட்டிருந்தாலும் நாங்கள் இறை மகிழ்ச்சியை மட்டுமே இப்பொழுது உணர்கிறோம். ஏனென்றால் எங்கள் ஆண்டவராகிய நீர் பாவிகளாகிய எங்களுக்கு அருகிலேயே, எங்கள் மத்தியிலேயே இருக்கிறீர். மேலும் திருமுழுக்கு யோவானின் முதல் அழைப்பின் பேரில் மனம் திரும்பி திருமுழுக்கு பெற்ற பாவிகளை குறித்து நினைக்கிறோம். வரி தண்டுவோர் மற்றும் விலை மகளிருக்கு ஒப்பாக உம்முடைய அரசின் குறுகலான வாயிலின் வழியாக நுழையும் முதல் 2வது நபர்களில் நாங்களும் ஒருவராக இருப்பதில் அகமகிழ்கிறோம். நாங்கள் முதன்மையானவர்கள் என்று அல்ல, பாவிகளாகி எங்களுக்கும் எங்கள் தேவன் மீட்பு கொடுக்கிறாரே என்ற ஒரு சந்தோஷத்தோடு நாங்கள் செல்கிறோம்.
நாங்கள் உமக்கு மட்டும்தான் கீழ்ப்படிவோம். எங்கள் மத்தியில் நித்தியத்திற்கும் வாழும் ஒரே இறைவனுக்கு மட்டுமே எப்பொழுதும் பணி செய்வோம். இயேசு கிறிஸ்துவின் தூய பெயரால் மன்றாடுகிறோம். ஆமேன். உங்களுக்கும் உங்கள் வீட்டாருக்கும் உங்களை சார்ந்தவர்களுக்கும் இறை அன்பின் காலை வணக்கங்கள். இன்றைய நாள் ஒரு ஆசீர்வாதமான, மகிழ்ச்சியான, பாதுகாப்பான, உடல் உள்ள ஆன்ம நலம் சிறந்திடும் வெற்றிகரமான நாளாக அமைய என் இதயத்தின் ஆழத்திலிருந்து இயேசுவின் பெயரால் வாழ்த்துகிறேன். நேரம் கிடைக்கும் பொழுது இன்றைய நற்செய்தியை முழுமையாக படியுங்கள். இந்த மகிழ்ச்சியின் வாரத்தை தொடர்ந்து கொண்டாடுங்கள். நன்றி.